SLPS சொல்லலாம் பிளானிங் சர்வீஸில் 2026 தயாரிப்புக்கான 5வது பாடம் இது. டே 4ல் நாம் ப்ரொஜெக்ட் சைக்கிளில் முழுவதையும் பார்த்தோம். இன்றைக்கி என்ன நினச்சுன்னா, இந்த ப்ரொஜெக்ட் சைக்கிளில் முதல் மற்றும் மிக முக்கியமான கட்டமான ப்ரொஜெக்ட் ஐடென்டிஃபிகேஷன்ஸ் மற்றும் நீட் அசஸ்மெண்ட் பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். ஒரு திட்டம் நல்லதா கெட்டதா என்பதை பல நேரங்களில் இம்ப்ளிமெண்டேஷன் ஒன்றாலும் தீர்மானிக்கிறது. ஆரம்பத்தில் அது சரியான பிரச்சனையை அடையாளம் காணணும் என்பதை தீர்மானிக்கும். இப்போ என்ன சொன்னால், தவறான ஒரு ப்ராப்ளத்தை சரியான ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் செய்தாலும் அது ஒரு நல்ல டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டாக ஐடென்டிஃபை ஆகாது. அப்போ ப்ரையாரிட்டி செட் செய்வது, பெனிஃபிஷரியை டிஃபைன் செய்வது மற்றும் ப்ரிலிமினரி ப்ரொஜெக்ட் ஐடியா உருவாக்குவது எப்படி என்பதை நீங்கள் விளங்கக்கூடிய நிலையில் இருக்கணும். இதான் இங்கே முக்கியமான ஒரு விடயமாக காணப்படும். இந்த ஸ்லைடில் நாம் நம்மளோட லேர்னிங் அவுட்கம் மட்டும் தெளிவாக வச்சுக்கணும். என்னன்னு சொன்னால், இன்றைக்கி டெஃபினிஷன் சொல்வது பாடம் செய்வது மட்டும் இல்லை, நீட், ப்ராப்ளம், சிம்டம், ப்ரொஜெக்ட் ஐடியா ஆகியவற்றை வேறுபடுத்தி தெரியணும். இதோட முக்கியமாக ஒரு அலுவலகத்தில் அல்லது மாவட்டத்தில் பல தேவைகள் இருந்தால் எதை முதல்ல ப்ரொஜெக்டாக எடுத்துக்கொள்வது என்பதை ஒப்ஜெக்டிவ் கிரைட்டீரியா கொண்டு முடிவு செய்ய தெரியணும். அதற்காக பேஸ்லைன் டேட்டா, ஸ்டேக் ஹோல்டர் கன்சல்டேஷன்ஸ், நீட் அசஸ்மெண்ட் மெத்தட், ப்ரையாரிட்டி ஸ்கோரிங், ப்ரிலிமினரி ஸ்க்ரீனிங் ஆகியவற்றை எப்படி இணைகின்றது என்பதையும் பார்க்கும். இறுதியாக 20 மார்க்ஸ் பொசிஷன் எப்படி ஒன்று அமைக்கிற விஷயத்தையும் பார்ப்போம். இதுதான் இன்றைய லேர்னிங் அவுட்கமாக காணப்படும். போன வீடியோவில் நாம் ப்ரொஜெக்ட் சைக்கிளில் 6 ஸ்டேஜாக பார்த்தோம். ஐடென்டிஃபிகேஷன், formulations, appraisals, implementations, monitoring, and evaluation. நாம் இன்னைக்கு அதில் முதலாவது ஸ்டேஜை மட்டும் ஆழமாக பார்க்குறோம், டீப்பாக பார்க்க போகிறோம். இதை ஈஸியாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. உண்மையாக என்னச்சுன்னா, ஐடென்டிஃபிகேஷனில் தவறு நடந்தால் பிறகு வர எல்லாம் formulations, appraisals, budget, procurement, implementations எல்லாம் டெக்னிக்கலி சரியாக இருந்தாலும் ப்ரொஜெக்ட் தேவையான டெவலப்மெண்ட் ரிசல்ட்டை தராமல் போகலாம். அப்போ இங்கே ஐடென்டிஃபிகேஷன் சொல்ல விஷயம் முக்கியமான ஒன்றாக காணப்படும். அதனால் ப்ரொஜெக்ட் ஐடென்டிஃபிகேஷன் என்பது சைக்கிளில் ஒரு சிம்பிள் ஓப்பனிங் ஸ்டெப் இல்லை. அதனால சொன்னால் ப்ரொஜெக்ட் குவாலிட்டியை தீர்மானிக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான ஸ்டெப்பாக காணப்படும். ஆகவே இதை கொஞ்சம் டீப்பான கன்சர்னில் பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது. எக்ஸாம்பிள் ப்ரொஜெக்ட் ஐடென்டிஃபிகேஷன் என்னென்று கேட்டால், ப்ரொஜெக்ட் நேமை தெரிவு செய்வது என்று சொல்லி எழுதப்படாது. என்னச்சுன்னா, ஒரு பேசிக்கான ஒரு ஆன்சராக காணப்படும். ஐடென்டிஃபிகேஷன்ங்கிறது ப்ராப்ளம் அல்லது நீடை எவிடன்ஸ் கொண்டு வருகிற ஒரு ப்ரோசஸாக காணப்படும். இதில் யார் பாதிக்கப்படுவார்கள், பிரச்சனை ரூட் கோஸ் என்ன, அது எவ்வளோ ஏர்ஜென்ட், அரசு கொள்கைகளடி ப்ரோக்ராம் ப்ரையாரிட்டியுடன் பொருந்துதா, ஆரம்பத்தில் ப்ரொஜெக்ட் இன்டர்வென்ஷன் ஃபீஸிபிளாக இருக்கிற விஷயங்களை பார்க்கும். இந்த ஸ்டேஜில் அவுட்புட் ஒரு முழுமையான ப்ரொஜெக்ட் ப்ரொபோசல் இல்லை. இந்த ஸ்டேஜில் அவுட்புட்னு சொல்வது முழுமையான ஒரு ப்ரொஜெக்ட் ப்ரொபோசல் இல்லை. அது ஒரு வெல் ஜஸ்டிஃபை ப்ரொஜெக்ட் ஐடியா அல்லது கன்செப்ட் ஐடியா. அதாவது ஒரு ப்ரொஜெக்டுக்கு சாத்தியம் இருக்கா இல்லையாங்கிற விஷயத்தை கன்செப்ட் பண்ணுற ஒரு விஷயமாக, இல்லாட்டி அதை ஜஸ்டிஃபை பண்ணுற ஒரு விஷயமாக காணப்படும். இப்போ நான் சொல்ல விஷயம் என்னச்சுன்னா, அது உண்மையாக ஒரு மெமரி லைனுக்கு நீங்கள் எடுக்கிறேன்னு என்ன இல்லாமச்சுன்னா, ரைட் ப்ராப்ளம் லீட் டு த ரைட் ப்ரொஜெக்ட், ரைட் ப்ராப்ளம்ஸ் நீட் டு ஒரு ரைட் ப்ரொஜெக்ட். இந்த விஷயத்தை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதான் இதில் பிரதானமான கோ ஐடியாவாக காணப்படும் ப்ரொஜெக்ட் ஐடென்டிஃபிகேஷன் என்னச்சுன்னா. ரைட், இந்த விஷயம் நாம் ஆரம்பத்திலேருந்து பார்த்த ஒரு விஷயமாக காணப்படும். நீட்ஸ் மற்றும் வாண்ட், இதில் வேறுபாடு கட்டாயம் நமக்கு தெரிஞ்சுக்கும். அதாவது மக்கள் ஏதாவது ஒன்றை கேட்குறாங்கன்னு அது ஆட்டோமேட்டிக்காக டெவலப்மெண்ட் ப்ரையாரிட்டியாக மாறாது. ஒரு விஷயத்தை மக்கள் கேட்குறாங்கன்னு அது ஒரு டெவலப்மெண்ட் ப்ரையாரிட்டி இல்லை. நீட்ஸ் என்பது மெஷரபிள் கேப் அல்லது டிப்ரிவியேஷன். உதாரணமாக, குடிநீர் கிடைக்காது, இரிகேஷன் ரிலையபிலிட்டி குறைவாக இருப்பது, ஸ்கூல் எக்ஸஸ் இல்லாமல் இருக்கிறது. வாண்ட் என்று சொல்றது என்னச்சுன்னா, பெர்டிகுலர் சொல்யூஷன் பற்றிய ப்ரிஃபரன்ஸ். உதாரணமாக, மக்கள் பிரிட்ஜை கேட்கலாம், ஒரு பாலம் ஒன்று கேட்கலாம், ஆனால் அண்டர்லைங் நீட் சேஃபாக எக்ஸசிவ் இருக்கலாம். அப்போ இருந்தால் என்னச்சுன்னா, பிரிட்ஜ் தான் ஒரே சொல்யூஷன் சொல்லி ஆரம்பத்தில் முடிவு செய்யக்கூடாது. ஐடென்டிஃபிகேஷன் ஸ்டேஜில் சொல்யூஷனுக்கு முன்னால் நீட்ஸை தெளிவுபடுத்த வேண்டியது அவசியம் மாதிரி. அப்போ இங்கே என்னச்சுன்னா, நீட்ஸ் சொல்ல விஷயம் ஒரு தவிர்க்க முடியாத ஒன்றா இருக்கும். அதே டைமில் வாண்ட்ஸ் சொல்லுது, அதுக்கு இன்னொரு ப்ரிஃபரன்ஸ், இன்னொரு ஆப்ஷன் ஒன்று காணப்படலாம். அப்போ மக்கள் எல்லா கோரிக்கைகளும் நீட்ஸாகவும் இல்லாட்டி அது ஒரு ப்ரொபோசலுக்கான ரிக்யர்மெண்ட், அது கட்டாயம் செய்யணுங்கிற விஷயமாக மாறாது. அப்போ இது ரெண்டையும் ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது இவ்வளவு
அவசியமாக காணப்படும். இந்த ஸ்லைட்ல ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். என்னச்சுன்னா, இப்போ நான் கண்டினியூ கொண்டு வர அதே ஒரு எக்ஸாம்பிள், ஃபார்ம் இன்கம் குறைவு என்பது சிம்டமாக இருக்கலாம். அதன் கீழே ப்ரொடக்டிவிட்டி குறைவு இருக்கலாம். ப்ரொடக்டிவிட்டி குறைவுக்கான காரணம் இரிகேஷன் ரிலையபிலிட்டியாக இருக்கலாம். அப்போதான் கெனல்ல ரீஹபிலிட்டேஷன் சொல்யூஷனுக்கு ஐடியா வருது. ஆனால் இன்கம் குறைவு என்ற சிம்டமை பார்த்த உடனே இன்புட் சப்சிடி ப்ரொஜெக்ட் துவங்கினா ரூட் கோஸ் சால்வ் ஆகாம போகலாம். எக்ஸாம் ஆன்சர்ல ரூட் கோஸ் டயக்னோஸ் முக்கியம் என்று குறிப்பிடுவோம். உண்மையா பிளானிங்ல சிம்டம், ப்ராப்ளம், கோஸ், சொல்யூஷன்ஸ் ஆகியவற்றை லாஜிக்கலி கனெக்ட் செய்ய வேண்டும். இதான் இங்கே முக்கியமான ஒரு விஷயமாக காணப்படும். ஐடென்டிஃபிகேஷன் ஸ்டேஜில் இந்த கேள்விகளை தொடர்ந்து கேட்க வேண்டியிருக்கு. என்ன பிரச்சனை, யார் பாதிக்கப்படுறாங்க, அது எந்த இடத்துல, அது ஏன் அது நடக்குது, சிவியாரிட்டி என்ன, நமக்குள்ள எவிடன்ஸ் என்ன, அடுத்தது மற்ற தேவைகளோட இதுக்கு ஏன் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். இந்த கொஸ்டின்ஸுக்கு டேட்டா அல்லது கிரெடிட்டபிள் ஸ்டேக் ஹோல்டர் எவிடன்ஸ் இல்லாமல் கிளியரான ஆன்சர் இல்லை இருந்துச்சுன்னா ஐடியா இன்னும் மெச்சூர் ஆகலை. ஐடியா இன்னும் மெச்சூராக அர்த்தம். இந்த கேள்விகளையும் செக்லிஸ்ட் போல பயன்படுத்தலாம். இதை என்ன நாம எக்ஸாமுக்கு கட்டாயம் எழுத வேண்டி காணப்படும். ப்ராஜெக்ட் ஐடென்டிஃபிகேஷன்ல இருக்கிற 7 கேள்விகள் விஷயத்தையும் பார்க்கும். அதை அடுத்து என்ன நினைச்சுன்னா, நீட் அசஸ்மெண்ட் நினைச்சுன்னா என்ன சொல்லி பார்த்தோம்னா, நீட் அசஸ்மெண்ட் சொல்றது அதுல கோ ஐடியா ரொம்ப ஈஸி. கரண்ட் கண்டிஷன் மற்றும் டிசைட் அல்லது எக்ஸெப்டபிள் கண்டிஷன்ஸ் உடைய ஒரு கெப்பை சிஸ்டமேட்டிக்கா ஐடென்டிஃபை ஆனது தான் நீட் அசஸ்மெண்ட் சொல்றது. உதாரணமா, இரிகேஷன் ஸ்கீம்ல பொட்டன்சியலான கல்டிவேட்டட் எக்ஸ்டென்ட் 1000 ஹெக்டேர்ஸ், ஆனால் ரிலையபிளான வாட்டர் சப்ளை காரணமாக தற்போது 600 ஹெக்டேர் மட்டுமே கல்டிவேஷனுக்கு பாவிக்கப்படுதுன்னா அங்கே இருக்கிற அந்த 400 ஹெக்டேர் கெப் ஒரு டெவலப்மெண்ட் நீடை சிக்னல் செய்யலாம். ஆனால் அந்த கெப் ஏன் உள்ளது என்பதை அடுத்தது அனலைஸ் செய்ய வேண்டும். நீட் அசஸ்மெண்ட் பெர்செப்ஷன் மட்டுமல்ல, அது ஒரு எவிடன்ஸ் மற்றும் ஸ்டாண்டர்ட் ரெண்டையும் பயன்படுத்த வேண்டியதாக காணப்படும். நீட் அசஸ்மெண்ட்ல இருக்கிற கோ ஐடியா இதான், அதாவது கரண்ட் கண்டிஷனுக்கும் டிசைட் என்ன எக்ஸெப்டபிள் கண்டிஷனுக்கும் இடையில இருக்கிற கெப்பை சிஸ்டமேட்டிக்கா ஐடென்டிஃபை பண்றதுதான் இங்கே நீட் அசஸ்மெண்டா இருக்கு. நீட் அசஸ்மெண்ட் ஏன் அவசியம்னா, பப்ளிக் செக்டர்ல தேவைகள் அன்லிமிட்டடா காணப்படும், அதே டைம்ல ரிசோர்ஸ் சொல்றது லிமிட்டடா இருக்கு. ஒரு ப்ராஜெக்ட் ப்ரொபோசலை இது நல்ல ஐடியான்னு மட்டும் ஜஸ்டிஃபை செய்ய இயலாம். என்னன்னா, நீட் அசஸ்மெண்ட் மூலம் ப்ராப்ளம் மேக்னிடியூட், அடுத்தது எஃபெக்டட் பாப்புலேஷன், சர்வீஸ் கேப், urgency ஆகியவை எவிடன்ஸ் இருக்கு. இது ப்ரையாரிட்டி செட்டிங்குக்கும் பேஸ் லைன் உருவாக்குவதற்கும் உதவுது. ப்ராஜெக்ட் ப்ரையாரிட்டி செட்டிங் பேஸ் லைன் உருவாக்குவதற்கும் உதவுது. அதோட பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இல்லாட்டி விசிபிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரிஃபரன்ஸ் மற்றும் அடிப்படையாக ப்ராஜெக்ட் செலக்ட் செய்வதை தவிர்க்க உதவும் இந்த நீட் அசஸ்மெண்ட் சொல்றது. எக்ஸாம்பிள் எஃபிஷியன்ட் அலோகேஷன் ஆஃப் த ஸ்கார்ஸ் ரிசோர்சஸ் என்ற ஃப்ரேஸ் இந்த பாயிண்டுடன் லிங்க் செய்யும். சரிதானே? ஏன் அவசியம் இருந்துச்சுன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் கட்டாயம் நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியதாக காணப்படும். நீட்ஸ் நாம 4 வழியில பார்க்கலாம். நோமேட்டிவ் நீட் என்பது டெக்னிக்கல் ஸ்டாண்டர்ட் அடிப்படையில், ஃபெட் நீட் என்பது மக்கள் உணர்ற விஷயம், எக்ஸ்பிரஸ் நீட் என்பது கம்ப்ளைண்ட், அப்ளிகேஷன், வெயிட்டிங் லிஸ்ட் போன்ற செயல் வெளிப்படுற டிமாண்டாக காணப்படும். கம்பேரிட்டிவ் நீட் என்கிறது ஒத்த பாதியை ஒப்பிடும்போது இங்கே ஒரு நல்ல நீட் அசஸ்மெண்ட் ஒரே வகை டெஃபினிஷன்ல நிற்காது. உதாரணமா, மக்கள் ஒரு கிளினிக்கை கேட்டதாக இருக்கலாம். அப்போ ஹெல்த் யூட்டிலைசேஷன் டேட்டா, பாப்புலேஷன் ரேஷியோ, டிஸ்டன்ஸ் ஸ்டாண்டர்ட், நெய்பரிங் ஏரியா கம்பேரிசன் ஆகியவற்றை பார்க்க வேண்டியதாக இருக்கு. சரியா? அப்போ ஒரு எவிடன்ஸ்ல உண்மையான நீட்ஸ் நிற்காது. அதை நாம இவெலுவேட் பண்ணுவாங்க. அந்த இவெலுவேஷன்ல இருக்கிற 4 முக்கியமான வகைகள் தான் இது. நீட் அசஸ்மெண்ட்டுக்கு பிரைமரி மற்றும் செகண்டரி டேட்டா ரெண்டும் முக்கியமாக காணப்படும். பிரைமரி டேட்டா நாம் நேரடியாக கலெக்ட் செய்யறோம்டா இருக்கும். சர்வே, இன்டர்வியூ, ஃபோகஸ் குரூப், ஒப்சர்வேஷன் போன்றவை காணப்படும். செகண்டரி டேட்டான்னு சொல்றது ஏற்கனவே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெக்கார்ட்ஸ்ல இருக்கிறது, சென்சஸ், டிபார்ட்மெண்டல் டேட்டா, ப்ரீவியஸ் ரிப்போர்ட், ஜிஐஎஸ் போன்றவை காணப்படும். பப்ளிக் செக்டர்ல இருக்கிற ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் என்னன்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேட்டா நிறைய காணப்படும். ஆனால் அது அப்டேட், கம்ப்ளீட், ரிலவென்ட் என்று வெரிஃபை செய்ய வேண்டிய காணப்படும். அது இருக்கிற விஷயம். இன்கம்ப்ளீட்டாகவும் இருக்கிற டேட்டாக்கள் நிறைய காணப்படுறதா இருக்கு. பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்னன்னா ட்ரையாங்குலேஷன், ஒரே ஃபைண்டிங்கை பல டேட்டா சோர்ஸ்கள் மூலமா cross check பண்ண வேண்டியதாக காணப்படும். ஒரே தகவலை
ஒவ்வொரு செகண்டரி பிரைமரி டேட்டாக்கள்லையும் க்ரோஸ் செக் பண்ணி தான் இந்த நீட்னு சொல்ல விஷயத்தை நாம ஐடென்டிஃபை பண்ண வேண்டியதாக காணப்படும். குவான்டிடேட்டிவ் மற்றும் குவாலிட்டேட்டிவ் எவிடன்ஸை ஒன்றுக்கு ஒன்று போட்டியாக பார்க்க வேண்டாம். ஏனென்றா குவான்டிடேட்டிவ் டேட்டா மெக்னிடியூட்டை காட்டும். உதாரணமாக 38% ஃபார்மர்ஸ் லோன் ரீபேமெண்ட் டிஃபிகல்ட்டி ரிப்போர்ட் செய்கிறாங்கன்னு சொன்னால் குவாலிட்டேட்டிவ் டேட்டா ஏன் அந்த டிஃபிகல்ட்டி வருதுங்கிறது அதில் கண்டெக்ஸ்டை தரும். அப்போ ப்ரைஸ் டிலே, க்ராப் ஃபெயிலியர், இன்புட் கோஸ்ட், ரீபேமெண்ட் ஷெட்யூல், மிஸ்மேட்ச் போன்றவற்றை அது காட்டும். ஐடென்டிஃபிகேஷன் ஸ்டேஜில் மெக்னிடியூட் மற்றும் கோஸ்ட் ரெண்டும் தேவையாக காணப்படும். அதனால மிக்ஸ்ட் எவிடன்ஸ் அப்ரோச் மிகவும் வலுவாக காணப்படும். அதுதான் இந்த ஸ்லைடில் நாம் பார்க்கலாம். இது அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா பேஸ் லைன் சொல்ல விஷயம். நாம முந்தி இந்த டேர்மை யூஸ் பண்ணோம். பேஸ் லைன் சொன்னா என்ன? பேஸ் லைன் என்பது ப்ராஜெக்ட் தொடங்குறதுக்கு முந்தி இருக்கிற ஒரு கரண்ட் ஸ்டேட்டஸ். இது என்னச்சுன்னா ஒரு பின்னிக்கு இருக்கிற ஒரு இவெலுவேஷன் சேஞ்ச் அளவை மதிப்பிடுறதுக்கு அந்த இவெலுவேஷன் சில ப்ராஜெக்ட் சைக்கிளில் லாஸ்டான ஒரு விடயமாக காணப்படுற இவெலுவேஷன்ஸு மதிப்பிடுறதுக்கு இந்த பேஸ் லைன் சொல்றது முக்கியமாக காணப்படும். உதாரணமாக கரண்ட் பெடி ஈல்டுன்னு சொல்றது 4.1 மெட்ரிக் டன் per hectare இருந்துச்சுன்னா போஸ்ட் ஹார்வெஸ்ட் 12%, இரிகேஷன் ரிலையபிலிட்டி 65% இந்த பேஸ் லைன்ல இருந்தால் ப்ராஜெக்டுக்கு பின்னுக்கு, அதாவது இதை பூஸ்ட் பண்ற இல்லாட்டி இதை இம்ப்ரூவ் பண்ற ஒரு ப்ராஜெக்டுக்கு பின்னுக்கு என்ன மாற்றம் நடந்திருக்குங்கிற விஷயத்தை கம்பேரிசன் செய்யறதுக்கு இந்த பேஸ் லைன்ங்கிறது முக்கியமாக காணப்படும். ஏன்னா பேஸ் லைன் இல்லாமல் ப்ராஜெக்ட் சக்சஸ் என்று கூடுறது ஒரு வீக்கான கிளைமாக காணப்படும். முந்தி இப்படி இருந்துச்சு, இப்போ இப்படி இருக்குங்கிற விஷயத்தை கிளைம் பண்ணுறதுக்கு இது தேவையான ஒன்றா இருக்கு. ஐடென்டிஃபிகேஷன் ஸ்டேஜில் மெஷரபிள் பேஸ் லைன் இண்டிகேஷன் கிடைத்தா ஃபார்முலேஷன் மற்றும் எம்என்இக்கு இது மானிட்டரிங் எவாலுவேஷன் என்பது மிக இலகுவாக காணப்படும். ப்ராஜெக்ட் ஐடென்டிஃபிகேஷன்ல ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஆரம்பிக்கிறத கட்டாயம் நம்ம மெப் செய்ய வேண்டியதாக இருக்கு. பிரைமரி பெனிஃபிஷரி மட்டும் இல்லாமல் அதுக்கு பிறகு வர பெனிஃபிஷரிஸ் எல்லாரும் இல்லாட்டி மறைமுகமாக இருக்கிற பயனாளிகள் இல்லாட்டி இந்த ப்ராஜெக்ட் தொடர்பான ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாரும், அதாவது இம்ப்ளிமெண்ட் ஏஜென்சி, டிசிஷன் மேக்கர்ஸ், ஃபைனான்ஸ் ப்ரொவைடர்ஸ், டெக்னிக்கல் ஏஜென்சிஸ், ப்ரைவேட் செக்டர்ஸ் மற்றும் ப்ராஜெக்ட் காரணமாக நெகட்டிவிட்டி எஃபெக்ட் ஆகக்கூடிய குரூப்ஸ் கூட ஸ்டேக் ஹோல்டர்ஸ் தான். அவங்களையும் சேர்க்கணும். ஒவ்வொரு ஸ்டேக் ஹோல்டர்ஸுக்கும் ப்ராப்ளம் பற்றி ஒரு பெர்செப்ஷன் வேறுபாடு இருக்கு. சரிதானே? அப்போ ஃபார்மர் வாட்டர் ஷார்டேஜ் என்று சொல்லுவார். ஆனால் இரிகேஷன் இன்ஜினியர் டிஸ்ட்ரிபியூஷன் எஃபிஷியன்சின்னு சொல்லுவார். அந்த ஃபைனான்ஸ் ஆஃபீஸர் நினச்சுன்னா மெயின்டெனன்ஸ் சஸ்டைனபிலிட்டி பற்றி கேட்பார். இந்த பெர்ஸ்பெக்டிவ் அனைத்தையும் சேரும்போது தான் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் குவாலிட்டி மேம்படுறதா காணப்படும். ஆகவே ஸ்டேக் ஹோல்டர்ஸில் ஒரு மேப்பிங்னு சொல்றது படுத்த முக்கியமாக காணப்படும். இது ப்ராஜெக்ட் ஐடென்டிஃபிகேஷனுக்கும் ஒரு அவசியமான ஒரு விஷயமாக இருக்கும். இல்லை பையங்கிற கேள்வியை கணக்கத்தரம் கேட்க வேண்டியிருக்கு. இப்போ உதாரணமாக ஒரு ப்ராப்ளத்தை எடுத்த முடிஞ்சதுன்னா, அதாவது ஃபார்மர்ஸுக்கு ஈல்ட் குறைய கிடைக்குதுங்கிற ஒரு ப்ராப்ளம் எடுத்த முடிஞ்சதுன்னா லோ ஈல்ட் ஏன்ங்கிற விஷயம் கொண்டு வரும். லோ ஈல்ட் ஏன் அதுக்கான விட என்ன? லேட் பிளான்டிங், அதாவது பிந்தி விதைக்காங்க. லேட் பிளான்டிங் ஏன் சொல்லி கேட்டால் வாட்டர் லேட், தண்ணி பிறகு கிடைக்குது. வாட்டர் ஏன் ரிலையபிள் இல்லாமல் இருக்கு, ஏன் சரியான டைம் கிடைக்கலன்னு சொன்னால் கெனல் டேமேஜாக இருக்கு, வாய்க்கால்கள் பழுதடைஞ்சிருக்கு. கெனல் ஏன் டேமேஜ்னு சொல்லி கேட்டால் மெயின்டெனன்ஸ் டிஃப்ரெண்ட், அதாவது டிஃபர்டாக இருக்கு, அதாவது பராமரிப்புன்னு சொல்ல விஷயம் பின்தங்கி காணப்படுது. அப்போ இங்கே ப்ராஜெக்ட் சொல்யூஷன் சொல்ல ரீஹபிலிட்டேஷன் மட்டும் போதுமாண்டு அல்லது மெயின்டெனன்ஸ் ஃபைனான்சிங் மெக்கானிசத்தை அட்ரஸ் செய்யணுமான்னு சொல்லி ஒரு டீப்பான ஒரு இன்சைட் ஒன்று கிடைக்குது இந்த கேள்வி ரூட் கோர்ஸ் அனாலிசிஸ். அப்போ ரூட் கோர்ஸ் அனாலிசிஸ் சொல்ல விஷயம் என்னச்சுன்னா ஒரு லேட்டரான ஒரு ப்ராப்ளம் ட்ரீ டாபிக்கான ஒரு ஃபவுண்டேஷனாக மாறுறதை நாம இங்கே பார்க்கலாம். ப்ராஜெக்ட் ஐடென்டிஃபிகேஷனில் ப்ராப்ளத்தை மட்டும் பார்க்கறது போதாது. கண்டெக்ஸ்டில் கன்ஸ்ட்ரைன் மற்றும் ஆப்பர்ச்சுனிட்டி இரண்டையும் பார்க்கணும். ஒரு ப்ராஜெக்ட் டெக்னிக்கலி டிசைரபிளாக இருந்தாலும் லேண்ட் ஓனர்ஷிப்பில் டிஸ்பியூட் இருக்கலாம், சீசனல் விண்டோ நிறுவாக இருக்கலாம், இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி கெப்பாசிட்டி குறைவாக காணப்படலாம். அதே நேரத்தில் எக்ஸிஸ்டிங் கவர்மெண்ட் ப்ரோக்ராம், கம்யூனிட்டி ஆர்கனைசேஷன், டெக்னாலஜி, பார்ட்னர் இன்ஸ்டிடியூஷன் போன்ற ஆப்பர்ச்சுனிட்டி ப்ராஜெக்ட் வயபிலிட்டியை உயர்த்தலாம். அப்போ ஐடென்டிஃபிகேஷன் ஸ்டேஜ்லேயே கண்டெக்ஸ்ட் அவேர்னஸ், லேட் அப்ரைசல் ஃபெயிலியரை குறைக்கிற மாதிரி இருக்கு. இந்த விஷயத்தான் இந்த ஸ்லைடு உங்களுக்கு சொல்லுது. கன்ஸ்ட்ரைன் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லி இந்த ஸ்லைடு உங்களுக்கு அதான் விளங்கப்படுது. பாலிசி அலைன்மெண்ட்ங்கிற இந்த விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, ஒரு ப்ராஜெக்ட் சம்பந்தமான ஒரு ஜென்யூனான நீட் இருந்தாலும்
பப்ளிக் செக்டர் ப்ராஜெக்ட் பாலிசி மற்றும் இன்ஸ்டிடியூஷனல் மேண்டேட்டுடன் ஒரு அலைன்மெண்ட் ஒன்று கட்டாயம் பார்க்கணும். அதாவது அரசு கொள்கை இல்லாட்டி பட்ஜெட் இன்டெகிரிட்டி அது பொருந்துதாங்கிற விஷயம் உண்டு அவர் தான் பார்க்க வேண்டியது காணப்படும். இதுதான் இந்த பாலிசி அலைன்மெண்ட் சொல்ல விஷயம் காணப்படும். இந்த உங்களுக்கு சொல்லுது நேஷனல் ப்ரையாரிட்டி, செக்டரி ஸ்ட்ராட்டஜி, டிஸ்ட்ரிக்ட் பிளான், ஏஜென்சி மேண்டேட் ஆகியவற்றில் இந்த ப்ராஜெக்ட் எங்கே ஃபிட் ஆகுதுங்கிற விஷயம் நமக்கு தெரியும். அலைன்மெண்ட் இல்லாமல் ஃபண்டிங் பார்ப்பது உண்மையாக சிரமமாக காணப்படும். இன்ஸ்டிடியூஷனல் ஓனர்ஷிப் குறைவு, டூப்ளிகேஷன் அபாயம் அதிகமாகவும் இருக்கு. அதனால இந்த பொருள் என்ன நினச்சுன்னா பாலிசி இல்லாத ஒரு புதிய ப்ராப்ளமே இக்னோர் செய்யணும்னு சொல்லி இல்லை. அது பாலிசியில் இல்லைன்னு சொன்னால் அதை இக்னோர் பண்ணணும், இல்லாட்டி அந்த ப்ராஜெக்ட்டு செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி இல்லை. ஆனால் அது என்னன்னா நியூ எவிடன்ஸ் பாலிசி ரிவிஷனு அது ட்ரிகர் செய்யும். புதுசாக இப்போ ஒரு விஷயம் உண்டு அது ஏற்கனவே பாலிசியில் இல்லைன்னு சொன்னாலும் இப்போ இப்படியான ஒரு விஷயம் ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ண பாட்டிங்கன்னு சொன்னால் அது இன்னொரு பாலிசி உருவாக்குறதுக்கான ஒரு ஆரம்பமாக காணப்படும். எக்ஸாம்பிள் அந்த பாலிசி ரிலவன்ஸ் என்பது ப்ராஜெக்ட் ஐடென்டிஃபிகேஷன் கிரைட்டீரியா சொல்ல விஷயத்தை நீங்கள் கட்டாயம் சொல்ல வேண்டியது அவசியமாக காணப்படும். ப்ரையாரிட்டி செட்டிங்னு சொல்றது ஸ்கேசிட்டிக்கு காரணமாக அவசியமாக காணப்படுது. முந்தி சொன்ன ஒரு விஷயம் இந்த ப்ராஜெக்ட் இல்லாட்டி பிளானிங்னு சொல்ல விஷயம் ஏன் ஆரம்பிக்கிற விஷயத்துலேருந்து நாம் சொன்னோம். அதாவது ரிசோர்ஸ்ன்னு சொல்ல விஷயம் லிமிட்டடாக இருக்கிறதால ப்ரையாரிட்டி செட்டிங்கிறது சொல்றது இங்கே முக்கியமாக காணப்படுது. எல்லா நீட்ஸுக்கும் உடனே பட்ஜெட் இல்லை, சரியான கிரைட்டீரியா டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும். அதாவது சிவியாரிட்டி, பெனிஃபிஷியரி நம்பர்ஸ், அடுத்து ஏர்ஜென்சி, எக்ஸ்பெக்டட் எக்கனாமிக் அண்ட் சோசியல் இம்பேக்ட், ஃபீசிபிலிட்டி, ஈக்விட்டி, அடுத்து பாலிசி ரிலவன்ஸ் போன்ற கிரைட்டீரியாவை நாம் பயன்படுத்தலாம். பொலிட்டிக்கல் ப்ரிஃபரன்ஸ் மட்டும் ஒரு கிரைட்டீரியேஷன்னு இருக்கக்கூடாது. என்னன்னா குவான்டிட்டி ஸ்கோரிங் மெட்ரிக்ஸை பயன்படுத்தினா டிசிஷன் டிரான்ஸ்பரன்சி அதிகரிக்கும். அதே போல் ஸ்கோர் ஒரு மெக்கானிக்கல் ஆன்சர் இல்லை, அது ஒரு குவாலிட்டேட்டிவ் ஜட்மெண்ட்டையும் கட்டாயம் சேர்க்க வேண்டியது அவசியமாக காணப்படும். இதான் இந்த ப்ரையாரிட்டி செட்டிங் சம்பந்தமாக இருக்கிற விடயமாக இருக்கு. இங்கே காட்டப்படுற இந்த விஷயம் என்னச்சுன்னா ஒரு சிம்பிள் ப்ரையாரிட்டி ஸ்கோரிங் எக்ஸாம்பிளாக இருக்கு. இந்த ஒவ்வொரு நீட்ஸுக்கும் சிவியாரிட்டி, பெனிஃபிஷரிஸ் நம்பர்ஸ், ஏர்ஜென்சி, ஃபீசிபிலிட்டி இப்படி இந்த கிரைட்டீரியாக்களுக்கு 1 தரக்கும் 5 வரைக்கும் நாம் ஸ்கோரை கொடுத்த முடிச்சுன்னா இப்போ இதில் இப்போ இந்த ப்ராஜெக்ட் ஒன்று டேங் ரீஹபிலிட்டேஷன் அடிச்சுன்னா டேங் ஏ, அடுத்தது மார்க்கெட் செட், இப்படி ஆஃபீஸ் ரினோவேஷன்ஸ், இதனால் டேங்குக்கு ஏக்கு ஹையர் ப்ரையாரிட்டின்னு சொல்லி எவிடன்ஸ் பேசிக்னு ஒன்று கிடைக்கும். அதாவது நம்ம அந்த உரிய விடயங்கள் இன்வால்வ் ஆகிற விடயங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நம்பரை மார்க்ஸை கொடுத்த முடிச்சுன்னா எது ப்ரையாரிட்டி பேஸில் நாம் முன்னுரிமைப்படுத்தணுங்கிற விஷயத்தை இதில் செல்லும். அப்போ இந்த ஹை ஸ்கோர்னு சொல்றது ஆட்டோமேட்டிக்கலி ப்ராஜெக்ட் அப்ரூவ்னு சொல்லி அர்த்தம் இல்லை. என்னன்னு சொன்னால் இதுக்கு பிறகு டெக்னிக்கல் ஸ்க்ரீனிங் இருக்கு, என்வயர்மெண்டல் இஷ்யூ, கோஸ்ட், இன்ஸ்டிடியூஷனல் கெப்பாசிட்டி இப்படி தொடர்ந்து பார்க்க வேண்டியிருக்கு. அடுத்தது மெட்ரிக் டிரான்ஸ்பரன்சி மற்றும் கம்பேரபிலிட்டிக்கு இந்த டூல் உதவும். ஆனால் அது கூட எவிடன்ஸாக மேலதிகமான விடயங்களும் தேவைப்படுறதாக காணப்படும். இப்போ பெனிஃபிஷரி ஐடென்டிஃபிகேஷன் சொல்ல விஷயம் அதுக்கு பிறகு பாருது. பெனிஃபிஷரி எண்ணிக்கையை இன்ஃப்ளேட் செய்வதுதான் பப்ளிக் ப்ரொவிஷனில் பொதுவான ஒரு வீக்னஸ் இருக்கு. டிரெக்டான பெனிஃபிஷரி யார், இன்டெரக்ட் பெனிஃபிஷரி யார், ஜியோகிராபிக்கல் பவுண்டரி என்ன, எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன, யார் வெல்னரபிள், பெனிஃபிட் எல்லாருக்கும் சமா கிடைக்குமா, இந்த கொஷின்ஸ் எல்லாத்துக்கும் ப்ராஜெக்ட் ரிலவன்ஸ் மற்றும் ஈக்விட்டியை புரிகிறதுக்கு உதவும். அதாவது ஒரு ரிலவன்ஸாக இருக்கிறதுக்கு அந்த ப்ராஜெக்டை ஒரு ஈக்விட்டியாக சமத்துவத்தன்மையை புரன்றதுக்குமாக இந்த கேள்விகளை கேட்க வேண்டியது அவசியமாக காணப்படும். அதாவது பெனிஃபிஷரி ஐடென்டிஃபிகேஷன் போதும். பெனிஃபிஷரி நம்பரை எவிடன்ஸ் இல்லாமல் ரவுண்ட் ஃபிகராக கட்டாயம் எழுதக்கூடாது. ரெக்கார்ட்ஸ், மேப், ஹவுஸ் ஹோல்ட் லிஸ்ட், சேவிங்ஸ் டேட்டா இவற்றை ஜஸ்டிஃபை பண்ண வேண்டியது அவசியமாக காணப்படும். இதுதான் பெனிஃபிஷரி ஐடென்டிஃபிகேஷன் இருக்கிற முக்கியமான விடயங்களாக இருக்கு. ஐடென்டிஃபிகேஷன் முடிவில் ப்ரிலிமினரி ஸ்க்ரீனிங் ஒன்று செய்யலாம். என்னன்னா நீட் ஜஸ்டிஃபைட் இருக்கா, பாலிசி அலைண்டா, டெக்னிக்கல் ஃபீசிபிலிட்டி இருக்கா, அப்ராக்சிமேட் கோஸ்ட் மேனேஜபிளா, இம்ப்ளிமெண்டேஷன் ஏஜென்சி கெப்பாசிட்டி இருக்கா, என்வயர்மெண்ட் அல்லது சோஷியல் ரெட் ஃபிளாக் ஏதாவது இருக்காங்கிற விஷயம், அதாவது அப்ரைசலில் வர விஷயம், வேறு ஏதாவது ப்ராஜெக்ட் டூப்ளிகேஷன் இருக்கா, சஸ்டைனபிலிட்டி பாசிபிலிட்டி என்ன, இப்படியான இந்த ஸ்க்ரீனிங் அப்ரைசலுக்கு பதிலாக இல்லை. இது ஒபிஷியலி வீக் ப்ராஜெக்ட் ஐடியாஸுக்கும் ஏர்லி ஸ்டேஜ்லேயே ஃபில்டர் செய்யறதுக்கும் உதவலாம். ஐடென்டிஃபிகேஷன் ஸ்டேஜில் அதில் அவுட்புட்னு சொல்றது பொதுவாக ப்ராஜெக்ட் ஐடியா இல்லை கன்செப்ட் ஆகிருக்கு. ஃபுல் ப்ரொபோசல் ஃபார்முலேஷன் ஸ்டேஜில் தான் வரும்.
ப்ராஜெக்ட் ஐடியாவில் ப்ராப்ளம், பெனிஃபிஷரிஸ், ரேஷனலி அல்லது ரஃப் ஸ்கோப், பாசிபிளி இன்டர்வென்ஷன், ப்ரிலிமினரி ஃபீசிபிலிட்டியாக காணப்படும். ஒரு ஃபுல் ப்ரொபோசலில் டீட்டெயில் ஆப்ஜெக்டிவ், அவுட்புட், ஆக்டிவிட்டீஸ், டெக்னிக்கல் டிசைன், பட்ஜெட், இம்ப்ளிமெண்டேஷன், அரேஞ்ச்மெண்ட், இண்டிகேட்டர்ஸ் மற்றும் ரிஸ்க் ஃப்ரேம்வொர்க் ஆகியவை வரும். டிஸ்டிங்ஷன் எக்ஸாமில் ஐடென்டிஃபிகேஷன் மற்றும் ஃபார்முலேஷனுக்கு இடையிலான பவுண்டரியை தெளிவாக காட்டுற மாதிரி காணப்படும். இந்த கேஸ் ஸ்டடி எடுத்த முடிச்சுன்னா இதுல இந்த இரிகேஷன் எக்ஸாம்பிள் ஐடென்டிஃபிகேஷன் ஃப்ளோ தெளிவாக இருக்கு. ஒப்சர்வ்ட் இஷ்யூ இதுல என்னன்னா கல்டிவேட்டட் எக்ஸ்டென்ட் 4, பேஸ் லைன் எவிடன்ஸ் 950 ஹெக்டேர்ஸ் பொட்டன்ஷியலாக இருந்தும் 600 ஹெக்டேர்ஸுக்கு மட்டுமே கல்டிவேட் பண்ணப்படுது. ஃபீல்ட் அசஸ்மெண்ட் மூலமா கெனல் கேன்வேஸ் லொஸ்ன்னு சொல்றது ரூட் கோஸாக காணப்படுது. 430 ஃபார்ம் ஃபேமிலிஸ் டிரெக்டட் பெனிஃபிஷரியா இருக்கிற டைம்ல ஃபுட் ப்ரொடக்ஷன்ஸ் அதோட சேர்ந்த மாதிரி இன்கம் இன்வெஸ்ட் காரணமாக ப்ரையாரிட்டி ஹையாக காணப்படுது. இந்த ப்ராஜெக்ட் கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு ப்ராஜெக்டாக இருக்குது. ப்ராஜெக்ட் ஐடியா கனல் ரீஹபிலிட்டேஷன் மட்டும் இல்லை, அதோட சேர்ந்து ஒப்சர்வேஷன் அண்ட் மானிட்டரிங் மெக்கானிசத்தையும் சேர்க்க வேண்டி காணப்படும். இங்கே சொல்யூஷன்ஸ் எவிடன்ஸ்லேருந்து வந்திருக்கு. ரிவர்ஸாக சொல்யூஷனை டிபேட் செய்து ஜஸ்டிஃபிகேஷனை இது தேர்ட் இல்லை. இது உண்மையா இது ஒரு முக்கியமான ஒரு இந்த ப்ராஜெக்ட் ஐடென்டிஃபிகேஷன் சொல்ல விஷயம் எப்படி செய்யப்படுதுங்கிறதுக்கு இந்த கேஸ் ஸ்டடியை நாம இன்னும் கொஞ்சம் டீப்பாக நீங்கள் தேடி பார்க்க வேண்டி காணப்படும். இதை நாம பார்க்கலாம். இது என்னச்சுன்னா ஒரு லோன் ரீபேமெண்ட் டிஃபிகல்ட்டி சிண்ட்ரோமை பார்த்தோம்னா ஃபைனான்சியல் லிட்ரஸி ட்ரைனிங்கை சொல்லி ப்ராஜெக்ட் ஒன்று தொடங்குறது தவறாக காணப்படும். கோஸ்ட் ஹார்வெஸ்ட் டைமிங், அடுத்தது பேடி ப்ரைஸ், லோன் டிஸ்போஸ்மெண்ட் டிலே, க்ராப் லாஸ், கம்பல்சரி டிடக்ஷன், ரீபேமெண்ட் ஷெட்யூல் மேட்ச், இப்படியான விடயங்கள் இதுக்கு காரணமாக இருக்கலாம். அதாவது டிலே ரீபேமெண்ட் டிஃபிகல்ட்டி, லோன் ரீபேமெண்ட் டிஃபிகல்ட்டி. அப்போ ஐடென்டிஃபிகேஷனுக்கு ஃபார்மர் சேவை மட்டும் இல்லாமல் பேங்க் பிரான்ச்சில் ரெக்கார்ட்ஸ்கள், ரீபேமெண்ட் டேட்ஸ், அடுத்தது லோன் சைஸ், சீசன்ஸ், கேஸ் ஃப்ளோ டேட்டா, இப்படியான விடயங்களை கம்பைன் செய்ய வேண்டியது அவசியமாக காணப்படும். அப்போ கோர்ஸ் தெரிஞ்சது பிறகுதான் இன்டர்வென்ஷன் டிசைன்ஸ் ஒரு மீனிங்ஃபுல்லாக மாறும். இதையும் நீங்கள் ஒரு கேஸ் ஸ்டடியாக நீங்கள் இன்னும் கொஞ்சம் இதை ஆராய்ச்சி பார்க்கலாம். எக்ஸாமில் வீக்னஸ் இன்னும் ப்ராஜெக்ட் ஐடென்டிஃபிகேஷன் கேள்வி வந்தால் இந்த காமன் மிஸ்டேக்கை நீங்கள் எழுதலாம். அதாவது சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் அப்ரோச், அடுத்த சிஸ்டம் கன்ஃபியூஷன்ஸ், poor data, அடுத்த elite cap chain consultation, inflated beneficiary, no priority criteria, duplication, sustainability blind spot. இப்படி ஒவ்வொரு வீக்னஸுக்கும் ஒரு கரெக்டிவ் மெஷர் சேர்ந்தா ஆன்சர் ஸ்ட்ராங்காக காணப்படும். உதாரணமாக வீக் டேட்டாக்கு பேஸ் லைன் சர்வேன்ஸ் முக்கியங்கிற விஷயத்தை சொல்லணும். எலைட் கன்சல்டன்ஸுக்கு இன்க்ளூசிவ் ஸ்டேக் ஹோல்டர்ஸை மேப்பிங்கை கட்டாயம் செய்யணும். டூப்ளிகேஷனுக்கு ப்ரோக்ராம் மேப்பிங், இப்படியான விடயங்களை நீங்கள் உள் சேர்த்து அதை ஒரு மிக்ஸான ஒரு ஆன்சராக கொடுத்தீங்கன்னா அந்த ஆன்சர் ஸ்ட்ராங்காக காணப்படக்கூடிய வாய்ப்புகள் காணப்படும். ஒரு நல்ல ப்ராஜெக்ட் ஐடென்டிஃபிகேஷன்ஸ் 8 குவாலிட்டியை கொண்டிருக்கணும். அது அந்த 8 தான் இங்கே காட்டப்படுறது. எவிடன்ஸ் பேஸ், ப்ராப்ளம்ஸ் ஃபோகஸ்ட், அடுத்தது பார்ட்டிசிபேட்டரி, ப்ரையாரிட்டி ட்ரிவன், அடுத்தது பாலிசி அலைன், அடுத்தது ஃபீஸிபிள், ஈக்விட்டி சென்சிட்டிவ், அடுத்தது சஸ்டைனபிலிட்டி அவேர். இதெல்லாம் எக்ஸாம்பிள் என்னச்சுன்னா கன்சைஸ் ஃப்ரேம்வொர்க்காக பயன்படுத்தப்படும். நீளமான எஸ்ஏ ஒரு ஆன்சரில் இந்த கரெக்டிவ் செக்ஷன்ஸை நீங்கள் எழுதலாம். ப்ராக்டிக்கல் ப்ரொபோசல் ரிவ்யூக்கும் இதை ஒரு செக்லிஸ்டாக பயன்படுத்தலாம். ஆகவே இது உங்களுக்கு கட்டாயம் நினைவில் ஞாபகத்தில் இருக்க வேண்டிய விஷயமாக காணப்படும். ஐடென்டிஃபிகேஷன் முடிவில் என்ன கிடைக்கும் விஷயத்தை பார்த்தோம். அந்த ப்ராப்ளம் ஒரு கிளியராக இருக்கும். அடுத்தது பேஸ் லைன் எவிடன்ஸுக்கான ஒரு அவைலபிள் நமக்கு கிடைச்சிருக்கும். அடுத்தது ரூட் கோஸ்ன்னு சொல்ல விஷயத்தை நாம் விளங்கியிருப்போம். ப்ரையாரிட்டி ஜஸ்டிஃபை பண்ணப்படும். அடுத்தது பெனிஃபிஷரி அண்ட் லொக்கேஷன் டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கும். ஸ்டேக் ஹோல்டர்ஸ் மேப் பண்ணப்பட்டிருப்பாங்க. இல்லாட்டி ஒன் ஓ ப்ராஜெக்ட் ஆப்ஷன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்கும். ஒன்று இல்லாத ஒன்றுக்கு மேற்பட்ட ப்ராஜெக்டுகள் ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்கும். அடுத்தது ப்ரிலிமினரி ஆரம்பத்தில் இருக்கிற ஸ்க்ரீனிங் முடிஞ்சிருக்கும். இப்போ அதுக்கு பிறகு டிசைன் சொல்ல விஷயம் ஃபார்முலேஷனுக்கு ப்ரொசீட் செய்வோமா இல்லாட்டி இதோட ஸ்டாப் பண்ணுவோமாங்கிற ஒரு டிசைனுக்கு நான் வரக்கூடிய மாதிரி இதான் இந்த ஸ்டேஜில் அவுட்கமாக காணப்படும். எல்லா ஐடியாவும் ஃபார்முலேஷனுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லைங்கிற விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது முக்கியம். அப்போ இது அந்த 20 மார்க் கொஷின்ஸ். இதில் இந்த கொஷனை கவனிங்க. இதில் 2 பார்ட் இருக்கு. ஒன்று ப்ராஜெக்ட் ஐடென்டிஃபிகேஷன் ப்ரோசஸ் என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணணும். அடுத்தது நீட் அசஸ்மெண்ட் ரூலை டிஸ்கஸ் பண்ணணும். ஆன்சர் டிவிஷன் மட்டும் நிற்கப்படும். ப்ராஜெக்ட் ப்ராப்ளம் ஐடென்டிஃபிகேஷன்ஸ், எவிடன்ஸ், ஸ்டேக் ஹோல்டர்ஸ், ரூட் கோசஸ், ப்ரையாரிட்டி செட்டிங், அடுத்த ப்ரிலிமினரி ஸ்க்ரீனிங் ஆகிய விஷயங்களை ஃப்ளோ செய்யணும்.
அடுத்து நீட் அசஸ்மெண்ட் என்னங்கிற விஷயம், கரண்ட் டிசைட் கேப் என்ன, டேட்டா மெத்தட் என்ன, கன்சல்டேஷன், அடுத்து ப்ரையோரிட்டைசேஷன் ஆகியோட கனெக்ட் செய்ய வேண்டியது அவசியமாக காணப்படும். இறுதியில் பப்ளிக் ரிசோர்ஸ் அலோகேஷன்ஸுக்கு ஒரு லிங்க் ஒன்று செய்து எக்ஸாம்பிள் ஒன்றையும் கட்டாயம் கொடுக்கணும். கொடுத்தா தான் இந்த கேள்விக்கான விடையானது கம்ப்ளீட் ஆகும். இதுக்குரிய இந்த எக்ஸாம் ஆன்சர் எழுதும்போது இந்த 8 ஸ்டெப்ஸை நீங்கள் கட்டாயம் பயன்படுத்த வேண்டியது அவசியமாக காணப்படும். முதல் ஆன்சர்ல எசன்ஸ் இப்படி தானே இருக்கும். தென் அந்த நீங்கள் எழுதினீங்கன்னு சொன்னால் அதில் ஆன்சர்ல இது இப்படி தானே இருக்கும். இதை கொஞ்சம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் டீப்பாக அனலைஸ் பண்ணி பாருங்க. உங்களோட இதை கையால் எழுதினீங்க இதோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் உங்களுக்கு நீங்கள் எழுதிருப்பட சரியாகிற விஷயத்துக்கு ஒரு முடிவுக்கு வரலாம். இது இந்த 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 செஷனுக்கான கொஷின்ஸ், இந்த கொஷின் உரியது எல்லாத்தையும் நீங்கள் கட்டாயம் ஒரு நேரம் ட்ரை பண்ணி பாருங்க. இது சரியாக உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்கிற விஷயத்தையும் பாருங்க. தென் அதுக்கான ஆன்சர்கள் இந்த இதை ஒரு ரெபிட் ரிவிஷனை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. முக்கியமாக இதில் நம்ம 4 நினைவில் வேணும்னு ஸ்கோரிங் டூல் டிசிஷனுங்கிறது ஒரு உதவி மட்டும்தான், ப்ரொஜெக்ட் அப்ரூவல் இல்லாது. நம்பர் 5 ஐடென்டிஃபிகேஷன் ஸ்டேஜில் ஃபுல் ப்ரொபோசல் உண்மையாக கிடைக்காது. இந்த விடயங்களை நீங்கள் ஞாபகத்தில் மெமரைஸ் பண்ணி வச்சுக்க வேண்டியது அவசியமாக காணப்படும். இது நம்ம இப்போ இதுவரைக்கும் பார்த்தது ஒரு நிமிட ரீகேப் தான். நீட் அல்லது ப்ராப்ளம் ஐடென்டிஃபைன்னு சொல்ல விஷயம், எவிடன்ஸ் கலெக்ட், அடுத்து ரூட் கோஸ் அனாலிஸ், ஸ்டேக் ஹோல்டர் மேப்ஸ், பேஸ் லைன் எஸ்டாப்ளிஷ், கம்ப்ளீட்டிங் நீட்ஸ் ப்ரையாரிட்டிஸ், அடுத்து ப்ரிலிமினரி ஸ்க்ரீனிங், அல்லது அதுக்கு பிறகு ப்ரொஜெக்ட் ஐடியா. இந்த சீக்வன்ஸ் தான் டே 5 கோர். நான் ஒரு லைனில் சொல்லுறேன்னு இது நீட் டு எவிடன்ஸ், எவிடன்ஸ் டு கோர்ஸ், கோர்ஸ் டு ப்ரையாரிட்டி, ப்ரையாரிட்டி ஃபீஸிபிள், ப்ரொஜெக்ட் ஐடியா. இது நீங்கள் கட்டாயம் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விடயமாக காணப்படும். ரைட், நாம் இப்போ 5வது நாளைக்கான விடயங்களை முடிச்சிக்கும். இந்த ப்ரொஜெக்ட் ஐடென்டிஃபிகேஷன் மற்றும் நீட் அசஸ்மெண்ட்டை நாம் பார்த்தோம். நாளைக்கு டே 6ல் நாம் கண்டன ப்ராப்ளம் அடுத்து ரூட் கோர்சஸில் ஸ்ட்ரக்சர்ஸ் அதில் டயக்ராமாக மாற்ற ப்ராப்ளம் ட்ரீ, பின்னர் அதில் பாசிட்டிவ் ஒப்ஜெக்டிவாக மாற்றும் ஒப்ஜெக்டிவ், இந்த விஷயங்களை நாம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முடித்த பிறகு ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸசைஸ் ஒன்று செஞ்சு பாருங்க. உங்களோட ஆஃபீஸில் இருக்கிற இதில் ப்ரொபோஸ் ப்ரொஜெக்ட் ஒன்று எடுத்து அதில் ப்ராப்ளம், பேஸ் லைன் எவிடன்ஸ், பெனிஃபிஷரி, ரூட் கோஸ், ப்ரையாரிட்டி க்ரைட்டீரியா, ப்ரொஜெக்ட் ஐடியா என 6 ஹெட்டிங்லேயும் அதை எழுதி பாருங்க. அது ஒரு உண்மையான ஒரு லெசன் ஆகிருக்கும். உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரிவிஷனாகவும் அனுப்புறேன். ரைட், இதை நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கொள்ள நாம் டே 6க்கான வீடியோவோட இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி.